ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிறைவாக நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இந்த இறை வார்த்தையை தயவு செய்து நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இது அன்னாளுடைய பாடல். அன்னாள் ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை உணர்ந்து அவள் ஆண்டவரை நோக்கி பாடிய ஒரு அழகான ஜெப பாடலாக, ஜெப பகுதியாக இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, அதுல முதல்ல சொல்லப்படுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய காலடிகளை அவர் காக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம வாழ்கிற இந்த உலகம் எப்போ யாருக்கு எந்த விதத்துல கால் இடறி போவார்கள், எந்த சூழ்நிலையில தடுமாறி விழுவார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்க நம்ம ஜெப வாழ்க்கையில இருக்கிறோம், விசுவாசத்துல இருக்கிறோம், அப்படிங்கிறதெல்லாம் கூட பல நேரங்கள்ல இந்த உலகத்துல ஒரு போராட்டம் வரும் பொழுது ஆண்டவர் அழகா இந்த நேரத்தில் நமக்கு நினைவுபடுத்துற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, சீமோனே சீமோனே, சொலகளை போட்டு உங்களை புடைக்கிறதுக்கு யார் அனுமதி வாங்கியிருக்கா? சாத்தான் அனுமதி வாங்கியிருக்கான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நீ உன் விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும், உன் நம்பிக்கையில நீ நிலைச்சிருக்கணும், நீ திடப்படு, பின்னால உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து, திடப்படுத்து என்கிறார் ஆண்டவர். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே ஒரு பஞ்சுமெத்தை அனுபவம் கிடையாது. நாங்க கடந்த 2 நாள் சிறுவர்களுக்கான ஒரு 175 பிள்ளைங்க, 2 நாள் ஒவ்வொரு நாளும் 175 பிள்ளைகள் பங்கெடுத்தாங்க. அப்ப இந்த தியானத்தை ஒரு டீம் நடத்தினாங்க. நல்ல அழகாக சிறுவர்களுக்கு நல்ல எல்லா பாடல், நல்ல டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையையும் அனுபவமாக அவர்கள் கொடுத்தார்கள். நல்ல ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அப்ப நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர் ஒருவர், அதே போல இன்னொரு டீம் வந்த பொழுது அதுல வந்தவர், அப்ப அவருக்கு திடீர்னு கேன்சர் நோய் வந்துட்டு, கேன்சர் வந்த உடனே அப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சில உதவிகள் எல்லாமே நம்ம தியான இல்லத்துல கூட அனுப்பணும். அப்போ அவரை பற்றி விசாரித்து, அவர் எப்படி இருக்கிறாரு பிரதர், உங்களுக்கு தெரியாதா, அவர் இறந்து போய்விட்டார். அப்போ இறந்துட்டாரு. அப்போ எப்படிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்பொழுது சொன்னாரு, என்னதான் இருந்தாலும் அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது அப்படின்னாங்க. அதனால இறந்துட்டாருங்கிறீங்க, திரும்ப என்ன இப்படி முடிவெடுத்திருக்க கூடாதுங்கிறீங்க அப்படின்னா, இல்லை பிரதர், 80% அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைச்சிட்டு, பல பேர் செய்த உதவி, ஜெபம் இதெல்லாம் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, அவருடைய மனைவியும் நல்லா அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா பாருங்க, அவர் எப்பவும் இவ்வளவு தூரம் சிறுவர்களுக்கு ஊழியம், அந்த ஊழியம் எல்லாம் போன மனுஷன் திடீர்னு பாருங்க, காலை வேளையில இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டாக்டர்கள் நடக்க சொன்னது நடந்திருக்காரு. நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன தோணுச்சோ தெரியல, ஆளை காணோம்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களாம் தேடினா தண்டவாளத்துல தலை தனியாவும் உடம்பு தனியாவும் கிடக்கு, இறந்து போய் விட்டார் அப்படின்னு அந்த சகோதரை குறித்து அந்த சகோதரர்கள் வருத்தத்தோடு சொல்ல ஆரம்பித்தார். அப்ப நான் ஒரு கேள்வியை எனக்குள்ளாக வைக்கிறேன், இந்த கேள்வியை உங்களுக்குள் வைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இல்லை, இயேசுட்ட வருவது என்பது
எப்படி நினைக்காங்க தெரியுமா? நீங்க இயேசுட்ட வந்தா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, துன்பமே இருக்காது. இயேசுட்ட வந்தா இயேசுவை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டால் இயேசு உங்களுக்கு 3 மாடி கட்டடம் கட்டி கொடுப்பாரு. உங்களா இயேசு அப்படியே சாதாரணமா இருக்கிற உங்களை ஆண்டவர் அப்படி தங்கமா மாத்திடுவாரு. இப்படி என்ன செய்றாங்க? ஒரு போலியான செய்தியை இன்னைக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒரு தங்கம் தங்கமாக வெளியே வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? தங்கம் தங்கமாக வெளியே வரணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுகிறது, உலையில போட்டு புடமிட்டு அத என்னெல்லாமோ பண்ணி அதுக்கு அப்புறமா தான் அது எங்க வருது? தங்கமாக மாறுகிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் கிறிஸ்துவிடத்திலே வரும் பொழுது உங்கள் துன்பம், உங்கள் வேதனை, உங்கள் கஷ்டம், உங்கள் பிரச்சனை எல்லாம் மாறும், நிச்சயமா மாறும். ஆனா அதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல என்ன செய்யணும்? உங்களை புடமிடுகிற அந்த அனுபவத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நிந்தை உண்டு, அவமானம் உண்டு, பழிப்புரை உண்டு. உங்களை எல்லாரும் வாங்க வாங்க நீங்க ஏசப்பா பிள்ளையா அப்படின்னு உடனே ஒரு சிகப்பு கம்பளம் விரிச்சு அதுல கூட்டிட்டு போய் இந்த சைட்ல 2 பேர் அந்த சைட்ல 2 பேர் இருந்து பூ போட்டுட்டே உங்களை கூட்டு போவாங்கன்னா கற்பனை பண்ண கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுடைய காலடிகளை அவர் காப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நான் கேள்வி, எனக்குள்ள கேள்வி கேட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வெறும் உணர்வு பூர்வமா தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்றோம்? உணர்வு பூர்வமா. ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஜெபத்துக்கு வர்றாங்க, உணர்ச்சி வசப்பட்டு நானும் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவேன் இப்படி நினைக்கிறாங்க. ஆனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உணர்ச்சி வசம் கொஞ்ச நாள்ல எடுபடாம போயிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு என்ன செஞ்சிடும்? கொஞ்ச நாள்ல எடுபடாம போயிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப உணர்ச்சி வசப்படுவதற்கு நீங்க இங்க வரக்கூடாது, உன் ஆத்துமாவுல தொடப்பட வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆத்தும இரட்சகராக, என் ஆத்தும நாயகனாக இயேசு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என் ஆன்மாவை இயேசுவுக்கு நான் கொடுக்கணும். என் ஆன்ம இரட்சகராக, என் ஆத்துமாவின் நாயகனாக என் தேவாதி தேவன் எனக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்ல முடியும், இன்பமானாலும் துன்பமானாலும் வாழ்வானாலும் சாவனாலும் பவுல் சொல்றாரு, எல்லாமே எனக்கு ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் சொன்னாரு, கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பைன்னு நான் கருதுறேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நல்லா உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், தேவன் உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நான் மீண்டும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன், தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் காலடிகளை காக்கின்றவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்கள் காலடிகள் என்ன செய்வாரு? காக்கிறார். விழுந்து விடாதபடி, சறுக்கி விடாதபடி, நீங்க உங்க வாழ்க்கையில முடிஞ்சு போயிட்டீங்கன்னு சொல்ல முடியாதபடி இந்த உலகத்துல எல்லா கண்களுக்கு முன்பாக தேவாதி தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உடைய வாழ்க்கையை மேன்மையான பாதையில் ஆண்டவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா.
அதனாலதான் தாவீது அழகாக சொல்லுகிறார், வாசியுங்கள் 2 சாமுவேல், வாசியுங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க. இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகும் கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாய் செய்பவரும் அவரே. அல்லேலூயா. இந்த இறைவன் யாரு? இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த இறைவன் எவ்வளவு நல்லவர் உங்களுக்கு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இறைவன் எனக்கு வலிமை மிகு கோட்டையாய் உள்ளார், என் வழியை பாதுகாப்பானதாய் செய்தவரும் அவரே. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த இறைவன் எப்படிப்பட்டவர்? நான் ஆராதிக்கிற என் கடவுள், என் வழிகளை பாதுகாக்கிற கடவுள், எனக்காக எப்போதும் இருக்கிற கடவுள், இந்த இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனாலதான் சங்கீதம் திருப்பாடல் 121ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த 121ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 3வது வசனத்தை பாருங்கள். அவர் கால் இடராதபடி. நல்ல கவனிங்க, என்ன செய்வாரா? எந்த இறைவன்? என் இறைவன் என் கால் இடராதபடி பார்த்து, என் தேவாதி தேவன், என் ஆண்டவராய கடவுள் என் கால் இடராதபடி என்னை அவர் பார்த்து கொள்வார். நீங்க யோசித்து பாருங்களேன், தாய்க்குரிய அன்புக்கு நிகரான அன்பு உலகத்துல எதுவும் இல்லை. ஆனா ஒரு தாயினுடைய பாதுகாப்பு கூட ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்பாவுடைய அன்பு, அந்த அன்புக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி பாருங்க, எத்தனையோ நேரங்கள்ல நமக்கு என்னெல்லாமோ நடந்துருது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய கரம், அன்பு, சிநேகம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத, இந்த இறைவன் யார் அப்படின்னா, என் கால் இடராதபடி அவர் என்னை காத்துக்கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்னுடைய கால் இடராதபடி, தடுமாறாதபடி, விழாதபடி அவர் என்னை பார்த்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நம்ம வாழ்க்கையில நீங்க நல்ல எத்தனையோ அனுபவங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு விபத்தும், ஆபத்தும், பொல்லாப்பும் வரும்போது நீங்களும் நானும் யோசித்து பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லுவோம், இந்த இறைவன் நல்லவர். ஆமென். இந்த இறைவன் என்னை காத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தீமைக்கும், பலவீனத்துக்கும், பொல்லாப்புக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசியுங்கள். அவர் உங்களுடைய கால் இடராதபடி காப்பார், உம்மை காக்கிறவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மை காக்கிற கடவுள் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை காக்கிற அன்பான இந்த அப்பா என்ன செய்ய மாட்டாரு? அப்படி எப்பா என்னால முடியலப்பா, ரொம்ப டயர்டா இருக்கம்பா அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு? அவர் போய் ஓரமா உட்கார்ந்துக்கிறவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவர் போய் யார்ட்டையாவது என்னை பத்தி என்னைய எப்பா இல்லப்பா நீ ஜேம்சன் நீ வழி நடத்துப்பான்னு சொல்லி என்னைய கொண்டு போய் யார்ட்டையாவது பொறுப்புல ஒப்படைப்பாரா? இல்ல. அல்லேலூயா. அவர் கண்ணயராத கடவுள், கண் உறங்காத கடவுள். இப்போதும் எப்போதும் எல்லா இடத்திலும் என்னோடு இருந்து அவர் என்னை வழி நடத்துகிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். பிரைஸ் தி லார்ட்.
அவர்களை ஆண்டவர் வழிநடத்தின அந்த வார்த்தையை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். நீங்கள் விடுதலை பயணம் யாத்திராகமம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யவே இல்லை? நல்ல சொல்லுங்க. என்ன செய்யவே இல்லை? அகலவே இல்லை. அவருடைய பாதுகாப்பு அகலவே இல்லை. பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, அவருடைய அன்பு, அவருடைய காக்கும் கரம் உங்களை விட்டு நீங்கவே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை விட்டு என்ன செய்யல? நீங்கவே இல்லை. அந்த கரம் உங்களை பாதுகாக்குது. அந்த கரம் உங்க கூடவே இருக்குது. அந்த கரம் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில இந்த நல்ல இறைவன், இந்த இறைவன், இந்த வலிமைமிகு கடவுள், இந்த காக்கும் கடவுள், இந்த இறைவன் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறார். அதனாலதான் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து ஆரோன் வழியாக சொல்லு, எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியுமா? வாசித்து பாருங்க. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க பாப்போம். எண்ணிக்கை 6:24 படிப்போம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. கை தட்டுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, கடவுள் நம்மை ஆசீர்வதித்து அவர் காக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், நம்முடைய வருமானம், பொருளாதாரம் எல்லாவற்றையும் அவர் காக்க வேண்டும். பைபிள் சொல்லுதல்லவா, யோபுவையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? வேலி அடைத்து காத்தார். சாத்தானால உள்ள நுழைய முடிஞ்சதா? ஆண்டவர் வேலி அடைத்து காக்கிறார் என்பதை யார் பார்த்தா? சொல்லுங்க. சாத்தான் முயற்சி பண்ணிருப்பான், என்னெல்லாமோ பண்ணிருப்பான், ஆனா அவனால ஒண்ணு பண்ணவே முடியல. என்னப்பா இவன் ஆடு மாடு ஒட்டகம் கழுத, இவன் சந்தோஷமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். பாருங்க, யோபுவோடைய குடும்பத்தை பத்தி சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஆண்டவரே நீர் அவனை என்ன செஞ்சிருக்கிறாரு? வேலி அடைத்து காப்பாற்றி. இன்னைக்கு ஆண்டவர் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறார். முதல்ல நீங்க அதை நம்புங்க. உங்க குடும்பத்தை உங்களை பாதுகாக்கிறார் சிஸ்டர், பிரதர். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பாதுகாக்கிறதுனால தான் எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தும் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை காக்கும் கடவுள். அவர் உங்களை காப்பார். இப்போதும் எப்போதும் அவர் உங்களை காக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நீங்க வாசிங்க, சங்கீதம் அவருடைய காக்கும் வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? சங்கீதம் 27:5 வசனத்தை பாருங்களேன். திருப்பாடல் 27:5 வாசிங்கள். கேடு வரும் நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து வைப்பார், தம் கூடாரத்திற்குள்ளே என்னை ஒளித்து வைப்பார். பிரைஸ் தி லார்ட். குன்றின் மீது என்ன செய்வாரா? பாதுகாப்பாய் வைப்பார். அவர் என்னை ஒளித்து.
ஒரு தீமை வரப்போதுன்னா அவர் அதை அனுமதிச்சு தீமையிலே அழிஞ்சு போ அப்படி நினைச்ச மாட்டாரு, விட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சின்ன சின்ன சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஒருவேளை நீங்க நினைச்சது நடக்காது போல உங்களுக்கு இருக்கலாம், ஒருவேளை அப்படியே முடங்கி கிடக்கிற மாதிரி சில நேரத்துல உங்களுக்கு தோணலாம். பயப்படாதீங்க, ஏன்னா கடவுள் உங்க மேல ரொம்ப அக்கறை உள்ளவர். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழிய அனுபவத்துல சில நேரத்துல பாருங்க, அவசரமா கிளம்பிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா சில சம்பவங்கள் நடக்கும். நம்ம கேள்வி வரும், புறப்படுறது ஊழியத்துக்கு, போனது ஊழியத்துக்கு, ஜெபத்துக்கு. ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை? பிரைஸ் தி லார்ட். ஆனா நமக்கு உடனே புரியாது, அதுக்கப்புறமா தான் தெரியும் நம்ம அதை தாண்டி போயிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தட்டி போயிருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம், நீங்க நினைச்சது கிடைக்காம போயிருக்கலாம். பயப்படாதீங்க, ஏன்னா ஒன்னும் உங்க காலைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மிஞ்சி எதுவும் நடக்காதபடி, உங்க வாழ்க்கை அழிஞ்சு போகாதபடி தேவன் அவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் கேடு வரும் நாளில் கூடாரத்தில் உட்புறத்தில் என்னை மறைத்து வைக்கிறார். ஒரு அழி வரப்போது, ஒரு பொல்லாப்பு வரப்போது, ஒரு தீமை வரப்போது, ஆண்டவர் விட மாட்டார். அவர் தன் பிள்ளைகளை உள்ள இழுத்துக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கேடு வரும் நாளில் உங்களை பிடித்து என்ன செய்தார்? உள்ள பிடிச்சு போட்டார். உங்களுக்கு எப்படி இருந்தது? அழுகையா வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அது பிடிக்குமா? உங்களை பிடிச்சி உள்ள அடைச்சு போடுறது பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? அல்லேலூயா. மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்கு, வெளியே ஐஸ் வண்டி நிக்குது, குழந்தைக்கு என்ன தோணும்? ஐஸ் சாப்பிட தான் பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனா அம்மா என்ன செய்வா? 2 கொட்டி உள்ளதுக்கு என்ன செஞ்சுவா? உள்ளதுக்கு போடுவா. பிள்ளை என்ன செய்யும்? அழும். நம்மளும் அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஏன் அப்படி பண்ணினீர்? உமக்கு இறக்கம் இல்லையா? எனக்கு நடக்க வேண்டிய எவ்வளவு நன்மை நீர் தடுத்துட்டீரே, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களுக்கு தெரியணும், உங்களை சளி வந்த போதும் பிரச்சனைகள் வந்த போதும் நீங்கள் அழிந்து போகாமல் பாதுகாத்தார். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது நான் ஒரு அழகான ஒரு ஜெப பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசியுங்கள். சீராக் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சீராக் 51ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல எல்லாரும் எடுத்துக்கோங்க, உங்க பைபிள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும்ப்பா. 51 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் ஆனீர், அழிவிலிருந்து என் உடலை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீரே என் பாதுகாவலரும் துணைவரும் ஆனீர், அழிவிலிருந்து என் உடலை காப்பாற்றினீர், பழிகூறும் நாவின் கண்ணியிலிருந்தும் பொய்யை உருவாக்கும் உதடுகளிலிருந்தும் என் விடுவித்தீர். என்னை எதிர்த்து நின்றவர் முன் நீரே எனக்கு துணையானீர், என்னை விடுவித்தீர். உம் இரக்க பெருக்கத்திற்கும் பெயருக்கு மேற்ப என்னை கடித்து விழுங்க துடித்தவர்களின் பற்களிலிருந்தும் என் உயிரை பறிக்க தேடியவர்களின் கைகளிலிருந்தும் நான் பட்ட எல்லா துன்பங்களிலிருந்து என்னை விடுவித்து என்னை சூழ்ந்து கொண்டு திணறடித்த தீயின் என்றும் நான் மூட்டிவிடாத நெருப்பின் நடுவின் என்றும் என்னை காத்தீர். பாதாளத்தின் ஆழத்தின் என்றும் மாசுபடிந்த நாவின் என்றும் பொய் சொற்களிலிருந்தும் என்னை காத்தீர். மன்னரிடம் பழிச்சாற்றும்
அநீதியான நாவினின்றும் என் உயிர் சாவை நெருங்கி வந்தது. என் வாழ்க்கை ஆழ்ந்த பாதாளத்தின் அண்மையில் இருந்தது. என்னை எப்புறத்திலும் அவர்கள் வளைத்துக் கொண்டார்கள். எனக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. மனிதரின் உதவியை தேடினேன், உதவ யாரும் இல்லை. அப்போது ஆண்டவரே, உம் இரக்கத்தையும் என்றென்றும் நீர் ஆட்சி வரும் செயல்களையும் நினைவு கூர்ந்தேன். உமக்காக காத்திருப்போரை எவ்வாறு விடுவிக்கிறீர் என்பதையும், பகைவரின் கையிலிருந்து அவர்களை எவ்வாறு எண்ணி பார்த்தேன். என் மன்றாட்டுக்களை மண்ணிலிருந்து எழுப்பினேன், சாவிலிருந்து விடுவிக்க வேண்டினேன். என் ஆண்டவரின் தந்தாய் என் துன்ப நாட்களிலும் செருக்குற்றோருக்கு எதிராய் எனக்கு உதவியே இல்லாத என்னை புறக்கணியாதீர். இடைவிடாமல் உன் பெயரை புகழ்வேன், நன்றி பாடல் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டினேன். என் மன்றாட்டு கேட்கப்பட்டது. அழிவிலிருந்து நீர் என்னை மீட்டீர். தீங்கு விளைக்கும் நேரத்திலிருந்து என்னை விடுவித்தீர். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் நான் வேண்டினேன், உதவி தேடினேன், எப்பக்கமும் நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. நோய்கள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, இயலாமைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கடன் பாரங்கள் வரும் பொழுது, இந்த உலகத்துல நம்ம எங்கெல்லாமோ தேடி பார்க்கிறோம், ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்மை காக்கும் கடவுள் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. நீங்க அவரை கூப்பிடும் பொழுது, நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது அவர் நமக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காக்கிறவர். ஆமென். பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் கால் இடராதபடி காப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கால் இடராம ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? காப்பார். பிரைஸ் தி லார்ட். உலகத்துல அப்படி யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம இடறி விழணும்னு ஒரு கூட்டம் காத்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் கால் இடராமல் தேவாதி தேவன் நம்மை காப்பார். அதனாலதான் ஆண்டவர் எரேமியா பக்தனை பார்த்து சொன்னார். வாசியுங்கள். எரேமியா பக்தனை பார்த்து ஆண்டவர் அழகாக சொன்னார். நீங்க வாசிக்கலாம், அழகாக இந்த வார்த்தையை எடுத்து வாசித்து விட்டு நீங்கள் தயவு செய்து கடந்து செல்லுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 19வது வசனம் வாசிங்க. அவர்கள் உனக்கு எதிராக, எனினும் அவர்கள் உன்மேல் வெற்றி கொள்ள, ஏனெனில் உன்னை விடுவிக்க. அப்படியே 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து 17 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 15ஆம் அதிகாரத்தில் 15ல எடுத்துக்கொள்ளுங்கள். 20வது வசனம் படிங்க பாப்போம். 15:20. எரேமியா 15:20. நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். உன்னை விடுவிக்கவும் காக்கவும் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு எதிராக யாராவது வந்து போராடுவாங்க, உன்னை அழிக்கணும்னு தேடுவாங்க, உன்னை ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போன்னு நினைப்பாங்க, உன்னை அப்படியே சோகமயமா மாத்தணும் சிலர் வருவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, ஏன்னா உன்னை விடுவிக்கவும் உன்னை காக்கவும் நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின்படி, ஆண்டவரே என்னை காக்க விடுவிக்க நீர் என்னோடு இருக்கிறீர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.
இப்ப ஆண்டவர் காப்பாரா? இப்ப மீண்டும் வாங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். காப்பார். என்னப்பா? நிச்சயமா ஆண்டவர் உங்களை காப்பார். யாரை காப்பார்? பற்றுறுதி உள்ள காலடிகளை. ஆண்டவர் மேல யாருக்கெல்லாம் பற்று, ஆண்டவர் மேல யாருக்கெல்லாம் நம்பிக்கை, விசுவாசம் உண்டு, ஆண்டவர் தான் நான் பிடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு இருக்காங்களோ அவர்களுடைய காலடிகளை அவர் காப்பார். அதோட முடிக்கல. அடுத்து என்ன போட்டு தெரியுமா? தீயோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருளுக்கு இரையாகும். ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்ப கடவுள் உங்களை காப்பாரா? சொல்லுங்க, கடவுள் உங்களை காப்பாரா? நிச்சயமா. ஆனா நீங்க பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த முதல் காக்கும் கடவுள், காப்பாற்றுவோர் ஆண்டவர் எல்லாரையும் காப்பார். ஆனா சிலர் ஆண்டவர் நிச்சயம் இல்ல காப்பாத்த முடியல. பிரைஸ் தி லார்ட். அவர் முடியலையா? அவரால் முடியாதா? பைபிள் சொல்லுதல்ல, என்னுடைய கை என்ன குறுகி போச்சா, என் காது என்ன மந்தமாயிட்டா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. கடவுளால் செயல்பட முடியுமா? முடியாதனா அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆனா செய்ய வல்லவராய் இருந்தும் அவர் செயல்பாடுகள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரல அப்படின்னா, அந்த வார்த்தையை பாருங்க. ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. லிசன், நல்ல கவனிக்கணும். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், நிறைய கடவுளை துதிக்கிறோம், பாடுறோம், எல்லாமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேதத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. நீதி தலைவர்கள் 14ஆம் அதிகாரம். என்னப்பா இதுல நான் உங்களுக்கு ஒரு 4 வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல்ல அல்லேலூயா. நீதி தலைவர் 14ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நீதி தலைவர் 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். அதுல நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்க பாப்போம். ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவன் மீது இறங்கியது, ஆட்டை 2ஆக கிழிப்பது போல் சிங்க குட்டியை அவன் வெறும் கையால் கிழித்தான். அவன் தாம் செய்ததை தம் தந்தைக்கும் தாய்க்கும் கூறவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாரை பற்றி எழுதிருக்குன்னா சிம்சோன். பைபிள் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரையுமே கடவுள் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையுமே நல்லா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையுமே ஒரு முன் குறிக்கப்பட்ட வாழ்வு. ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒரு முன் குறிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்போ நீங்க ஒரு தாய் அவள் தன்னுடைய குழந்தையை இந்த உலகத்துல பெற்றெடுக்கும் பொழுது நீங்க போய் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி பாருங்க. அந்த அம்மா, அந்த பொண்ணு பேசுறது என்பது, பிரதர் எனக்கு மட்டும் பையன் பிறந்தான்னா அப்படி சொல்லி பேசுறதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாசி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு ரசனையா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, ஒரு பையன் பிறந்தா, நான் அவனை என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா, அவன் எப்படிலாம் மாத்துவேன் தெரியுமா அப்படின்னு பிறப்பதற்கு முன்பே அவனுக்குன்னு ஒரு பெரிய அரியணை, ஒரு பங்களா, ஒரு பெரிய அவளுடைய ஸ்டேட்டஸ்டே வேற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளையை குறிச்சு. நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே கடவுளுக்கும் நம்மளை பத்தி என்ன இருக்கு? ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ இந்த உலகத்துல எல்லா நன்மையும் பெற்றிருக்கணும், இதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சிம்சோனை குறிச்சு ஆண்டவர் அவனுடைய தாயிடத்துல முதல்ல சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா? இந்த வா, உனக்கு ஒரு மகன் பிறக்க போறான், அவன் யாரா இருப்பான், அவன் பெலிஸ்தியரின் கையிலிருந்து இந்த ஜனங்களை விடுவிப்பான் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா.
இவன் வளர்ந்த பொழுது சிம்சோன் எப்படி ஆயிட்டான் தெரியுமா? ஒரு வலிமை வாய்ந்தவனா மாறிட்டான், ஒரு ஆற்றல் உள்ள மனிதனாக மாறிட்டான். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இந்த உலகத்துல கடவுளுடைய அருளால் நலமோடு இருக்கிறீர்கள். கடவுளுடைய அருளால் நல்லா இருக்கிறீங்க. கடவுளுடைய அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடவுளுடைய அருளால் முயற்சிகள் எல்லாம் திருவினையாய் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய இரக்கத்தால் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரியுது? நிறைய பேருக்கு இது புரியல. பிரைஸ் தி லார்ட். நான் மீண்டும் வர்றேன். ஏன் கடவுள் காப்பாற்றினாலும் அவருடைய காக்கும் கரத்திலிருந்து அநேகர் வெளியே வந்திருந்தாங்க. எப்ப தெரியுமா? இந்த சிம்சோன் நடந்து போயிட்டு இருந்தான், ஒரு சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்த்தால வந்தது. உடனே அவன் என்ன பண்ணான்? நீங்க சிங்கத்தை பார்த்தா என்ன செய்வீங்க? கரப்பாம்பூச்சை பார்த்தா அல்லேலூயா. பாருங்க, சிங்கத்தை பார்த்தான். பார்த்தவன் என்ன பண்ணான்? அப்படி போய் அப்படி கையால செஞ்சான், அதை பிடிச்சி கிழிச்சிட்டான், கொன்னுட்டான். இவன் ஒரு வலிமை வாய்ந்தவன், ஒரு பலசாலி. ஒருவேளை அதை யாரா பார்த்திருந்தாங்கன்னா, எப்பா சிங்கத்தையே கொல்லுற அளவுக்கு உண்ட பலம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கண்டிப்பா அப்படிதானே. 10 வில்லனை ஒரு ஹீரோ அடிச்ச உடனே ஹீரோ என்னது இன்னைக்கு அதானே என்ன சினிமா ட்ரெண்ட் அதானே. பிரைஸ் தி லார்ட். அது வந்து அவர் மேலே என்னத்தை அடித்தாலும் அது உடைஞ்சிருது. அல்லேலூயா. நம்ம அப்படி சின்ன வயசுல பார்த்து பழகி வச்சிருக்கோம். சிம்சோன் மீதும் இந்த பலம், ஆற்றல், வலிமை இதெல்லாம் பார்த்து அங்க இருந்த ஜனங்கள் எல்லாம் அவனை பாராட்டி இருப்பாங்க. இன்னொரு முறை பாருங்க, இந்த சிம்சோனை குறித்து நான் வேகமா உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் நியாயாதிபதிகள் நீதித்தலைவர் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவரின் ஆவி ஆற்றலவர் மீது இறங்கியது. அவன் அஸ்கலோனுக்கு சென்று அங்குள்ளவர்கள் 30 பேரை கொன்று அவர்கள் உடைகளை உரிந்து கதைக்கு விடை கூறியவர்களுக்கு கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு அவன் மேல பலன் வல்லமை வந்த உடனே அவன் என்ன பண்ணான்? போனா 30 பேரை என்ன செஞ்சானா? அவன் கொன்றான். அது போக பாருங்க, நரிகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதெல்லாம் வான்ல என்ன செஞ்சான்? அப்போ பெலிஸ்தியருடைய வயல்ல நெருப்புகள் எல்லாம் எரிஞ்சுது. இதெல்லாம் நமக்கு சம்பவம் இருக்கு. இப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இவன் வலிமை வாய்ந்தவன், பலன் உள்ளவன். சொல்லுங்க எல்லாரும். அப்போ வலிமை, பலன் என்ன? சரி, இன்னைக்கு இந்த பலன் அப்படிங்கிறது நமக்கு வசதியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், திறமையா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது இந்த உலகத்துல நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் தெரிய வர ஆரம்பிக்கிறது. ஆமென். நீங்க 10 பேர் ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா மாறுறீங்க. ஆமென். உங்க ஃபேமிலியில நீங்க யாரா மாறுறீங்க? ஒரு ஸ்பெஷல், ஒரு தனித்துவத்தை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா இது வந்த உடனே என்ன தெரியுமா? இந்த 3வது இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். வாசிங்க 15 நீதித்தலைவர் நியாயாதிபதி 15-14 படிங்க பாப்போம். 15ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிப்பா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை பாருங்க. அவர் இலேகியாவை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது, அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் இருந்த சணலை போல் ஆக, அவர் கையில் இருந்த கட்டுகள் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அதை எடுத்து கொண்டு 1000 பேரை கொண்டு. எத்தனை பேரை கொண்டா? சிங்கத்தை கொண்டா, 30 பேரை கொண்டா, கழுதை தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டாரு? 1000 பேரை கொண்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த சிம்சோன் 1000 பேரை வலிமை, ஆற்றல் அவனுக்குள்ள செயல்பட்டது. அல்லேலூயா.
இப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்ப இதெல்லாம் யார் பலம்? என்னப்பா 1000 பேரை கொல்ற அளவுக்கு, 1000 பேரை கொல்ற அளவுக்கு உனக்கு சக்தி எங்கப்பா இருந்தது அப்படின்னா இவன் என்ன நினைச்சிட்டான்? இதெல்லாம் யாருடைய பலன்? யாருடைய பலன்? ஏன் பலம். ஆற்றலால் நீங்கள் வலியவர்களாவதில்லை. பணம் இருக்கிறதுனால நீங்க வலியவராக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைச்ச உடனே நீங்க பெரிய வலியவர் கிடையாது. நீங்கள் இருக்கும் ஸ்தானம், நீங்கள் இருக்கும் எந்த அந்தஸ்தானாலும் அது உங்களுடைய உயர்வால் வருவதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் காப்பாற்றுகிறார். எப்ப காப்பாற்றுவாரு? நீங்க அவருடைய கைக்குள்ள இருக்கிறவர் தான். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, கடவுளுடைய கைக்குள் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். கை தட்டுங்க பாப்போம். 1 பேதுரு 5:6 புரிச்சுக்கோங்க. அல்லேலூயா. வல்லமை மிக்க கடவுளுடைய கரத்துல மகளே மகனே நீ அடங்கி இரு, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப சிம்சோன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சிம்சோன் ஒரு பெண்ணை பார்த்தான். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல முதல் வசனம், சிம்சோன் காசாவுக்கு சென்றான், அங்கே விலை மாதை கண்டு. அப்ப நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க, இந்த சிம்சோனுடைய நிலைமை என்ன வந்துட்டு அப்படின்னா, அவனுடைய நிலைமை பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. ஒரு பெண்ணை காதலித்தான், அவள் பெயர் தேலிலா. அல்லேலூயா. இப்போ இந்த பெண்ணிடத்துல இந்த பெண் வந்து சிம்சோன் கேட்கிறா. என்ன கேட்கிறா தெரியுமா? உன்னுடைய 10ஆம் வசனம், தேலிலா சிம்சோனிடம், நீ என்ன அற்பமா நினைச்சிட்டீரு, பொய்களை சொல்லிட்டீரு, இப்போ உம்முடைய பலம், உம்முடைய வலிமை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவன் என்ன பண்ணா? உன் வலிமை என்னப்பா, உன் பலம் என்னப்பா அப்படின்னு தேலிலா கேட்கிறா. கேட்ட உடனே சிம்சோன் என்ன சொன்னா? சொல்லுங்க, என்ன சொன்னா? இந்த பலம்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தேவன் கொடுத்தது அப்படி சொன்னா. அவன் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் தெரியுமா? தேவனை பற்றிய அறிவு அவனிடம் இல்லாமல் போய்விட்டது. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் வசதி கூட கூட தேவனை அறிகிற அறிவு இல்லாம போயிடும். ஏங்க முந்திய மாதிரி நீங்க இப்ப ஜெபத்துக்கு வர மாட்டீங்க? ஐயோ போங்க பிரதர், முத்துநகர் பீச் எங்களுக்காக வெயிட் பண்ணுது. ஏங்க நீங்க இப்ப முந்தியெல்லாம் வந்துட்டு இருந்தீங்க, இப்ப ஐயோ நாங்க வீகாலாண்ட்ல இருக்கோம் பிரதர். அப்படியா? சீக்கிரம் வீக்காய் வருவேன். அப்போ நாங்க அயோடாக்ஸ் டப்பாவோட இருக்கோம். அல்லேலூயா. கொஞ்சம் வசதி பெருக பெருக தேவனை பற்றிய அறிவை இழந்து விடுகிறார்கள். நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலமும் வர வர தங்கள் தேவனாய ஆண்டவரை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மறந்து போயிருந்தாங்க, அறியாம போயிருந்தாங்க. தங்களுடைய தேவைகள் நிறைவேறின பின்பு ஜனங்கள், நானும் நீங்களும் கூட ஆண்டவர் மீது இருக்கிற அந்த அக்கறை என்ன செஞ்சிருந்தோம்? விட்டுருதோம். உன் கால் வலிச்சுக்கிட்டே இருக்கு, உன் உடம்புல பிரச்சனை குத்திக்கிட்டே இருக்குது, உன் ஜெபம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா. அப்படி இருக்கா? வலியே இல்ல உடம்புல. இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? இப்ப என்ன ஆச்சு? எல்லாமே அமைதி ஆயிட்டு, எல்லாம் சரியாயிட்டு. இப்ப யாரும் இல்ல. இப்ப உம்மை விட்டா யாரும் இல்லை, எல்லாம் இருக்கு. எனக்கு தேவனோட உறவை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா.
சிம்சோன் தேவனை அறிகிற அறிவை அவன் இழந்து போனான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி உருவானான்? தேவனால், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டு தாயின் கர்ப்பத்தில் அவன் உருவானான். அல்லேலூயா. ஆனா என்னாச்சு தெரியுமா? அவன் மீது ஆண்டவருடைய ஆவி இருந்ததை கூட அவன் உணரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தொட்டதெல்லாம் தொலங்குது, நினைச்சதெல்லாம் நடக்கு அப்படின்னா ராசி பலனா பார்த்துட்டு இருக்கீங்க. கைராசி காரியப்பாய்வா அப்படியா? ராசி பலனா பார்த்துட்டு இருக்க காலண்டர்ல உன் ராசிலாம் இல்லை, அந்த ராசி இந்த ராசிலாம் இல்லை. தேவனுடைய கிருபை, இறைவனுடைய இரக்கம். அல்லேலூயா. அந்த இரக்கம் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கு. அந்த இரக்கம் நீ நிக்கிற இடத்தை பிளஸிங்கா மாத்துது. அந்த இரக்கம் தான் நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படி தேவன் செய்கிறார். அல்லேலூயா. ஆனா இது தெரியாம சிம்சோனை போல நானும் நீங்களும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது பாருங்க, முதல்ல நம்ம 16ல முதல் வசனத்தை காமிச்சேன். அவன் ஒரு விலை மாதை தேடினான் போட்டிருக்கா. 4ஆம் வசனத்துல அவன் ஒரு பெலிஸ்திய பெண்ணாகிய தேலிலாவை காதலித்தான். அப்போ இவன் கடவுள் அறிவு உள்ளவனா கடவுள் அறிவு இல்லாதவனா? பேசுங்க. கடவுள் அறிவை இழந்தவன். தேவ அறிவை அவன் இழந்து விட்டான். நீ சில சொல்றாங்க, பிரதர் இவங்க நிலைமையை பாத்தீங்களா, இவங்க இப்படி போயிட்டாங்களே. ஏன் சர்ச்சுக்கெல்லாம் வந்ததுனால ஒருத்தங்க கடவுள் பிள்ளைன்னா சொல்ல முடியுமா? ஜெபத்துக்கு வந்ததுனால அவங்க எல்லாம் கடவுள் பிள்ளையா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தங்கச்சிங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை நீ காப்பாற்றணும். வாசிங்க ரோமர் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. ரோமர் 1ஆம் அதிகாரம். நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். 1 அதிகாரம் 18வது வசனம். இறை பற்றி இல்லா மனிதர்களின் எல்லா வகையான நெறிகேடுகளின் மீதும் கடவுளின் சினம் விண்ணிலிருந்து வெளிப்படுகிறது. ஏனெனில் இவர்கள் தங்கள் நெறிகேட்டினால் பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா பாருங்க 19 வசனத்தை படிங்க. கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு தெளிவாக விளங்கிற்று, அதை கடவுளே அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். கடவுளை பற்றி அறியக்கூடியதெல்லாம் எல்லாமே இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றிய அறிவு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோனுக்கு அவங்க அம்மா அப்பாவும் போதிச்சிருப்பாங்களா இருக்கையா? சொல்லுங்க, போதிச்சிருப்பாங்களா இல்லையா? சிம்சோன் ஒரு நாள் அவன் ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்தான். 14ஆம் அதிகாரம் நீ பிறகு படிச்சு பாரு. அப்ப போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்றான். அவங்க அப்பா அம்மா அவனை கண்டிக்கிறாங்க. டேய் அப்பா, நம்முடைய இனத்துல நம்ம மக்கள் மத்தியில உனக்கு ஒரு பொண்ணு இல்லையா? நீ யாரா? நீ ஒரு நசரேன், கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டவன், நீ கடவுளுக்காக வாழ வேண்டியவன். நமக்கு கடவுளை பற்றி அறிவெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது. நமக்கு கடவுளை பற்றி அறியக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் கொடுத்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் போதிக்கப்படுகிறது, வசனத்தை கேட்கிறார்கள். கேட்கிற வசனம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீங்க தயவு செய்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக நமக்கு காண்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா இந்த வசனத்தை பாருங்களேன். இந்த வார்த்தையை நமக்கு அழகாக போடுகிறது. 12ஆம் வசனத்தை பாருங்க. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்பவருள் சிலரை குறிக்கும். அவர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வழியோரமாய் விழுந்த விதைகள்
லூக்கா சொன்னா அதை சொல்லியோ சாரி, லூக்கா 8:12 படிங்க. வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும். நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. உள்ள இருந்து என்ன எடுத்துருது? வசனத்தை திருடுது. வசனம், தேவனுடைய வார்த்தையை பிசாசு திருடி விடுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த சம்பவத்தை இப்ப கனெக்ட் பண்றேன். ஏன் அந்த மனுஷன் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னாரு? சில்ட்ரன்ஸுக்குலாம் இயேசு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன நடந்துச்சு சொல்லுங்க தம்பி கண்ணு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு உங்களை குணப்படுத்துவார், இயேசு உங்க கஷ்டத்தை தீர்ப்பார், இயேசு உங்க நோயை குணமாக்குவார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஓகே, ரைட் சார், எல்லாமே ரைட், கரெக்ட் தான். ஆனா இந்த வசனம் சொன்னீங்க இல்ல, அந்த வசனத்தை கேட்கறீங்க. ஆனா பைபிள் என்னமா சொல்லுது? இந்த வசனம் உள்ள போய் உனக்குள்ள கிரியை செஞ்சிடாதபடி சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அதை உனக்குள்ள இருந்து எடுத்துடணும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், 1 அதிகாரம் வாசிங்க. உங்களுக்குள்ள நீங்க பெரிய கிரியை ஆண்டவர் தரணும், ஒரு மாற்றத்தை தரணும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வாசிங்க பாப்போம். 21, 22. யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம் படிங்க. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாயிருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியில் தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாகும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தைய வழியோரத்துல விழுந்த வார்த்தை என்ன ஆயிட்டு? பறவை கொத்திக்கிட்டு போச்சு. எப்படிப்பா? அலகை கொண்டு போயிட்டுப்பா, சாத்தான் கொண்டு போயிட்டு. என்னங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க? ஜபத்துக்கெல்லாம் வந்தாங்க அவங்க குடிக்கிறான், ஜபத்துக்கெல்லாம் வந்தாங்க அவங்க அப்படி பண்றாங்க, அங்க ஓடிட்டா ஓடிட்டா என்னெல்லாமோ நடக்குது. ஏங்க ஜபத்துக்கு வர்றது முக்கியம் இல்ல, பைபிளை தூக்குனது முக்கியம் இல்ல. வசனத்தை, வார்த்தையை நீங்க கேட்டு அந்த வார்த்தையின் வழி தேவனை அறிய வேண்டும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் யார் அறியறதுக்கு? சொல்லுப்பா. நீங்க வந்திருக்கிறது, நான் வந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? பெருங்கூட்டம் வரணும், பெரிய ஆளா காமிக்கணும், நம்ம பின்னால 1,00,000 பேர் இருக்கணும். நோ நோ, நம்ம நோக்கமே அது கிடையாது, நம்ம இலக்கு அது கிடையாது. அல்லேலூயா. நமக்கு பெரிய லக்குலாம் ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு லக்கு தான். எங்க போகணும்? மோட்சத்துக்கு போகணும் சார். இந்த வாழ்ற வாழ்க்கைய பிரயோஜனமா மாத்தணும். வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டு, அந்த கேட்கும் பொழுது நீங்க யாரை அறியணும்னா தேவனை அறியணும். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு இருக்கா? ஏன் ஆண்டவர் இப்படி விட்டுட்டார்? ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார்? கேள்விக்கு பதில் தெரியுமா? நீ ஆண்டவர் கண்டு கொண்டாயா? ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறியா? அறிந்த கடவுளை உன் வாழ்க்கையில ஏற்று இருக்கிறாயா? கேட்டு பாருங்க. சிம்சோன் என்னப்பா தெரிஞ்சிருந்தான்? என் உடம்புல பலம் இருக்கு. அல்லேலூயா. என் முடியில தான் என்ன இருக்கு? பலம் இருக்கு. அடே, முடிங்கிறது ஒரு அடையாளம். ஆனா அங்க இருக்கிற பலன் யாருடையது? தேவனுடையது. இன்னைக்கு உங்க கல்வி அறிவுல உங்க 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 பலம் இருக்கா? உங்க ஆற்றல் இருக்கா? இல்ல உங்களுடைய அந்தஸ்து, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இதெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில நேரத்துல அழகுல மயங்கி கிடப்போம். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அழகுல இன்னைக்கெல்லாம் நிறைய டைவர்ஸ் பாருங்க. நீங்க நிறைய விவாகரத்து பாத்தீங்கன்னா பரிதாபம்.
ஏன்னா என் லெவலுக்கு அவன் இல்லை, என் லெவலுக்கு இல்லை. என் பக்கத்தில் அவன் நிற்கவே, அப்போ ஏமா கல்யாணம் முடிச்ச? என் கூட வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அவங்க அண்ணனா? எல்லாம் முடிஞ்சிரும். 20 வருஷம் கழிச்சு பாரு. அல்லேலூயா. சுருங்கி போற தோல், இதுவும் பலம் கிடையாது. ஒரு காய்ச்சல் வந்துன்னா ஒரு உருவமே நாசமா போயிரும். அல்லேலூயா. ரொம்பலாம் வர வேண்டாம், கேன்சர்லாம் வர வேண்டாம். ஒரு காய்ச்சல் வந்தா போதும், உன் உருவமே 4 ட்ரிப் வைத்தால பௌத்தால போயிட்டுன்னு வச்சுக்கோ. அப்படி சொன்னா உனக்கு புரியும். என்ன பேச மாட்டேங்க? 4 ட்ரிப் பௌத்தால போயிட்டுன்னு வச்சுக்கோ. அப்படிதான். இப்படி இருந்தானா மேரி, இங்க மேரி. அல்லேலூயா. என்னையா அவன் பலம், என்னையா அவன் திறமை, என்னவன் படிப்பு, என்னவன் அழகு? ஒன்னும் கிடையாது. நீ அறிகிற அறிவு எங்க இருக்குன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். என்ன தெரியுமா அது? இந்த உலகத்தில் இந்த எல்லா பலனும் ஆற்றலும் தேவனுடையது. கைத்தட்டி அததான் நீ புரிஞ்சுக்கணும். சிம்சோன் அதை அறியல. அறியாதனாலதான் என்ன ஆயிட்டு தெரியுமா? அவன் கடவுளை அறிவதற்கு பதிலாக பாவத்திற்கு மேல பாவத்தை செய்து கொண்டு அலைந்தான். அக்கிரமத்தை செஞ்சான், அநியாயம் செஞ்சான், தவறா போறான், பரஸ்திரிகளை தேடுகிறான். பாருங்க, வசதி வருது, கூடவே குடிப்பழக்கம், தவறான நட்பு, எல்லா ஒழுக்க கேடுகளும் வருது. நீங்க இந்த சமுதாயம் ரொம்ப பரிதாபமா போயிட்டு இருக்குது. நீங்க வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை தயவு செய்து எப்படியாவது கொடுத்துருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளை அறிகிற அறிவு. இந்த அறிவை நீங்க இழந்து விட்டால், சிம்சோன் இழந்ததனுடைய விளைவு தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது பாவம் நிறைந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அவன் கத்துனான். தெரியுமா உங்களுக்கு? அவன் கத்துனான். எப்ப கத்துனான் தெரியுமா? நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பாப்போம், தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. வாசித்து பாருங்க பாப்போம். 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 21வது வசனம். பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை தோண்டி எடுத்து அவனை காசாவுக்கு கொண்டு சென்றார்கள். வெண்கல சங்கிலிகளால் கட்டினர். சிறையில் அறைக்கும் வேலைக்கு அவனை உட்படுத்தினர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 28வது வசனத்தை படிங்க பாப்போம். சிம்சோன் யாரை நோக்கி? சொல்லுங்க, யாரை நோக்கி? சொல்லுங்க, யாரை நோக்கி? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. கொஞ்சம் உடம்புல பலம் இருக்கிறவரை யாரை பார்த்துட்டு அலைஞ்சான்? யாரை பார்த்தா? செவத்த தோள்களை பார்த்துட்டு அலைஞ்சான். பொம்பளை பொறுக்கி சொல்லுவோம்ல, யாரெல்லாம் பார்த்தான்? அப்படியே பலத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. பாரு, என் உடம்ப பாரு, கட்டு மஸ்தான உடம்பு அப்படின்னு இருக்கிற உடம்புடைய பலமெல்லாம் காமிச்சு யாரை மயக்கிக்கிட்டு இருந்தான்? பெண்களை மயக்கிக்கிட்டு இருந்தான். தேடி அலைஞ்சான். இவ கண்ணெல்லாம் போயிட்டு குருட்டு பயலாம் மாறிட்டான். இப்ப யாரை நோக்கினான்? இந்த வேர்டு நல்லா கவனிக்கணும். யாரை நோக்குனா? யாரை நோக்கினா? நீங்க நல்ல கவனிச்சு ஏன் பாருங்க. சிலர்லாம் பாருங்க, வசதி இருக்கும்போது கோயில் பக்கமே வரமாட்டான். வீடு வாசல் நிலபலம்லாம் இருக்கும், வரமாட்டான். செல்வ செழிப்பு இருக்கும், வரமாட்டான். உடம்புல ஆரோக்கியம் இருக்கும்,
வரமாட்டான். எல்லாம் இழக்கும் பொழுது, ஒவ்வொன்னா வந்ததெல்லாம் போகும்போது, அப்புறம்தான் யார் தெரிவா? சொல்லுங்க, யார் தெரிவா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசி பெற்றவர்களா இருக்கணும். ஆனா நீங்க உங்க நல்ல புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். ஆற்றலால் எவரும் வலியவராவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சிம்சோனே, உன் ஆற்றலால நீ வலிமையான ஆயிட்டியா? சிம்சோனே, உன் பலத்தினால வலிமை ஆயிட்டியா? இப்ப அவனுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, இந்த பலம் யாருடையது இல்ல, என்னுடையது. சிம்சோனை பாருங்க, ஒரு பரிதாபமான மனுஷனா கண்ணெல்லாம் தோண்டி சங்கிலிகளால கட்டி அவனை மாவரைக்கிற வேலைக்கு போட்டு போற வாரமெல்லாம் அடிக்கான். இப்ப சிம்சோனுக்கு புத்தி வந்துச்சு. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, நம்ம புத்தி எப்போதும் தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? என்ன தெளிவு? என்ன தெளிவு? வச்சிருக்க எல்லாம் என்னுடையது இல்ல, தெய்வத்தோடு. அதனாலதான் சங்கீதம் 62ஆம் அதிகாரம் சொல்கிறது, வாசியுங்கள் தயவு செய்து. திருப்பாடல் 62ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆற்றல் கடவுளுக்கே உரியது. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆற்றல், வலிமை, பலம் எல்லாம் யாருடையது? நல்ல 2 கைகளை வச்சு ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க, ஆற்றல் கடவுளுக்குரியது. பிரைஸ் தி லார்ட். யாருக்குரியது இந்த ஆற்றல்? யாருக்குரியது? இன்னைக்கு நான் எனக்கு இருக்கிற பலம், எனக்கு இருக்கிற டேலண்ட், எனக்கு இருக்கிற சக்தி, எனக்கு இருக்கிற என் பின்னால ஒரு 1000 பேர் இருக்காங்க, இல்ல ஒரு பதவி இருக்குது, எதுவானாலும் யாரு? ஏசப்பாக்கு உனக்கு தந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிருக்காரு ஒரு சீட்ல. அல்லேலூயா. தேவனுக்குரியது, கடவுளுக்குரியது. பிரைஸ் தி லார்ட். ஆற்றல் யாருக்குரியது? அவ இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இதை நீங்க சார்ந்து இருக்கணும். இதை சார்ந்து இருந்தாதான் நீங்க இந்த உலகத்துல நல்லா இருக்க முடியும். அவர் அப்பதான் உங்களை காப்பாற்றுவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன். ஒரு பரிதாபமான முடிவெடுத்த ஒரு மனுஷன். ஏன்? அவன் நிறைய இயேசுவை பத்தி சொன்னதுனால அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்துச்சா? இல்ல. ஏன்னா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார். சுவைச்சா எங்க வரும் தெரியுமா? சுவை எங்க இருந்து வரும்? நாவில் மட்டுமா? அது உன்னுடைய இரத்த நாளமெல்லாம் பெயரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சுவைத்து தேவன் உன் ஆத்தும இரட்சகரா இருந்தா, சிங்க கவில போட்டால் நீ சொல்லுவ, எரியிற தீச்சொலியில போட்டாலும் சொல்லுவ, ஆண்டவரே எனக்கு எல்லாம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நேற்று என்னுடைய ஒரு உறவு, அப்போ அவங்கள சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி பைக்ல போயிருக்கிறாரு. போனதுல அந்த பைக்ல ஒரு ஃப்ரெண்டோட போயிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல விபத்து ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க நைட்டு. அப்போ என்ன பயப்படாதீங்க, ஜெபம் பண்ணுவோம். அப்போ பிரதர் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமை, பிளட் போயிட்டே இருக்கு. உண்மையில கிரிட்டிக்கலான நிலைமை. இந்த பக்கம் உடஞ்சி 6 எலும்பு முறிவுகள் 6 இடத்துல முறிஞ்சு போச்சு. அப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. நிறைய இடத்துல ஜெபங்கள் நடந்தது. கொண்டு போய் சேர்த்தாங்க. கடைசியில் ஒரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நைட்டு அவர் காப்பாற்ற முடியுமா அப்படி பல கேள்வியில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க சொந்த பந்தம் உறவு எல்லாரும் அங்கங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அவனை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றி ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு. அல்லேலூயா.
அப்போ சரி, நான் நேற்று விசாரிக்க போனேன். அப்போ அவங்க நல்லா இருக்காங்க, பரவாயில்ல. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இதெல்லாம் விட பெரிய கூத்து என்ன தெரியுமா, அவனை காப்பாத்திட்டார் ஆண்டவர். கடவுள் அவன் மேல இறக்கம் வச்சிருக்காரு. ஆனா நிறைய உறவுகள் வெளியூர்ல இருந்தாலும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கண்ணில் கொஞ்சம் 2 நாள். அப்போ அவங்களுடைய தாயார் 2 நாளுக்கு அப்புறம் வந்து சொன்னாங்களாம், என் மகன் சொன்னான், யார்கிட்ட நீங்க காசு வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, யார் காசு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஒரு நொடி பொழுதுல காப்பாற்றப்பட்ட பின்னால் அவங்க உணர்வே என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, உன்னை காப்பாத்துறதுக்கு எங்கேயோ இருந்து இல்லாமல் என்ன செஞ்சாங்க, பணம் அனுப்புனாங்க. எத்தனையோ பேர் நைட்டு முழிச்சிருந்தாங்க. ஆனா தன் மகன் காப்பாற்றப்பட்ட பின்பு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அந்த உணர்வு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, உடனே யார் காசு எங்களுக்கு தேவை இல்லை. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், நம்ம பிரச்சனை மாறணும்னு யார் நமக்கு தேவையில்லை, கடவுள் நமக்கு தேவையில்லை. நம்ம குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். ஆனா ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் நம்ம கூட இருக்காரா? ஆசீர்வாதத்துக்கு சொந்தமான தெய்வம் நம்ம கூட இருக்காரா? ஒரு நன்றி சொல்றோமா? பிரைஸ் தி லார்ட். வழி நடத்துகிற, பாதுகாக்கிற, காவல் செய்கிற இந்த தெய்வத்தை நீங்கள் மறந்தால் எப்படி வாழ முடியும்? எல்லாமே நான் தான் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ கடவுள் உங்களை காப்பாற்ற முடியுமா? எப்போ எல்லாமே இயேசுதான் அவரிடத்தில் உங்களை சரணாகதியா ஒப்படைக்கீங்களோ அப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பார். உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப எல்லாம் யாருடையது? எல்லாம் யாருடையது? செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, உடம்பு, உசுறு எல்லாமே யாருடையது? எல்லாமே அவருடையதுங்கிறத நீ ஒத்துக்கிட்டு வந்துட்டன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாமே என்னுடையதுன்னா நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் விட்டுருவார். அப்புறம் என்ன செய்வ? நீனே முடிவு எடுத்துக்கோ. 2 கைகளை விரித்துக் கொள்வோம், கண்களை மூடி இந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தயவு செய்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மறந்துடக்கூடாது. அந்த வசனத்தோட நம்ம ஜெபத்தோடு இல்லத்துக்கு செல்ல போறோம். தம்மில் பற்று கொண்டோர் காலடிகளை அவர் காப்பார், தீயோர் இருளுக்கு இரையாவர், ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவது இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறி உம்முடைய கரம் இதோ உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும். இதோ மனதிலே கவலையோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு, என்ன பிரச்சனையோடு வந்தாங்களோ அதெல்லாம் நீங்கி போகட்டும். இவர்களுக்குள் ஒரு பெருக்கத்தை, உயர்வை தந்து ஆசீர்வதியும். வியாதிகள் இவர்களை விட்டு விலகி ஓடட்டும். நன்மையும் கிருபையும் இறங்கி வரட்டும். அற்புதங்களை காண செய்யும். ஆண்டவரே, இவர்களை காக்கும் கடவுள், எங்களை காக்கும் கடவுள். நீர் கண்ணயராதவர். நீர் எங்களுக்கு வைத்த அந்த பாதுகாப்பை எங்களுக்குள், எங்கள் குடும்பத்திற்குள் வெளிப்படுத்துகிறீர். ஆசீர்வதியும். ஜெபம், கருத்துக்கள், விண்ணப்பம், வேண்டுதல் எல்லாம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து
பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.